ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஸ் நேயர் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடங்கள் 60 இருக்கு. அதுல சோபக்கிருது வருடம் முடிந்து 38வது வருடமான குரோதி வருடம் ஆரம்பமாகுது. தமிழ் வருடங்கள் 60ம் எந்தெந்த வருடம் எப்படி இருக்கும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. குரோதி வருடம் எப்படி இருக்கும்னா, குரோதி வருடம் பேர்லயே இருக்கு குரோதி. குரோதி வருடத்துல கொள்ளையர்கள் அதிகமாவாங்க, களவுகள் அதிகமாகும், மக்கள் கொள்ளையர்களை கண்டு அச்சப்படுவாங்க. குரோதி வருடத்தோட அரசன் செவ்வாயா இருக்கிறதுனால வாகன விபத்துகள் ஏற்படும். தரை வழியாகவும் ஆகாய வழியாகவும் நீர் வழியாகவும் வாகன விபத்துகள் ஏற்படும். கடல் கொள்ளைகள் நடக்கும். உலகத்துல சில இடங்கள்ல பட்டினியால மக்கள் அவதிப்படுவாங்க. போர் அபாயங்களும் ஏற்படுமா. அரசு ஆள்பவர்களுக்கு நோய் நொடி வந்து அவதிப்படுவார்களாம். இதெல்லாம் இந்த குரோதி வருடத்துல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரோதி வருடத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்னு பார்க்கலாம். ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த குரோதி வருடம் எந்த மாதிரி பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வருட கிரகங்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு எப்படி அமர்ந்திருக்குதுன்னா, நன்மைகளை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. ராசியில குரு இருக்கிறது உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குற அமைப்பு தான். கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பார். உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அந்த கனவு உங்களுக்கு பலிக்கும். உங்களுடைய குழந்தைகளால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. ரிஷப ராசிக்கு சனி 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய தொழிலை கொஞ்சம் மந்தமாக்கி தான் வச்சிருக்கார். ஆனா இப்போ ராகு கேதுக்கள் 11ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால 14ஆம் இடத்த ராகு உங்களுக்கு தொழில்ல லாபத்தை கொடுப்பார். அதனால ஓரளவு ராகுவால உங்களுடைய தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொழில் மாற்றங்களை பண்றதுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல வருடம். தாராளமா நீங்க தொழில் மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம். குரு உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நலம் நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம், மனசு இதெல்லாமே நல்லா இருக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்க ஒரு மதிக்கப்படும் நபரா இருப்பீங்க. ஆனா கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும். வேலைக்காக பல இடங்களுக்கு அலைய வேண்டியது இருக்கும். போன வருடம் உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருந்து பயங்கர செலவுகளை கொடுத்துட்டு இருந்தார். அந்த விரயங்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டுப்படும் இந்த குரோதி வருடம். ராகுகேது பயிற்சிக்கு பிறகு பிள்ளைகளை கொஞ்சம் பிரிஞ்சிருப்பீங்க. பிள்ளைகள் உங்களை விட்டு வெளியூர்ல போய் இருந்திருப்பாங்க. இல்ல நீங்க அவங்கள விட்டு வெளியூர்ல போய் இருந்திருப்பீங்க. உங்களோட குழந்தைகள் உங்களோட வந்து சேரும். புத்திர பாக்கியத்துக்கும் இது ஒரு நல்ல வருடமா இருக்கு. திருமண வாய்ப்புகளுக்கும் இந்த வருடம் ரொம்ப ஏற்ற வருடம். காதல் திருமணத்திற்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு, காதல் திருமணத்திற்கு சம்மதம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் கட்டாயம் சம்மதம் கிடைச்சு திருமணத்துல இணைவீங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்க. உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்களை புரிஞ்சுக்கிற வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. உங்களுக்கு நண்பர்களால நன்மைகள் கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட உங்களுக்கு நல்லபடியா அமைவாங்க. அவங்களால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய பூர்வீக தொடர்பான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அப்பா வழி சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தா வரும். அப்பா நல்லா இருப்பார். அப்பாவுடன் உங்களுடைய உறவு நல்லா இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்குற ஒரு வருடமா அமையுது. ஏன்னா குரு 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். சனி உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்த்து வீடு வாகனம் இந்த அமைப்பை வந்து கெடுக்கிறார். வீடு கட்ட நினைச்சீங்கன்னா, வீடு வாங்க நினைச்சீங்கன்னா இந்த வருடத்துல கொஞ்சம் தடைகள் இருக்கு. அதே மாதிரி வண்டி வாகனத்துல போறப்போ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வண்டி வாகனத்துலாம் திடீர்னு ரிப்பேர் ஆகவும் செலவு வைக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அம்மாவோட உடல் நலத்திலையும் கவனம் செலுத்தணும். அம்மாவோட உடல்நலம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மாவோட உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க. அம்மாவோட பிரச்சனைகள், மனத்தாங்கல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பான வியாபாரங்கள்ல உங்களுக்கு லாபம் கொளிக்கும்.
ஏற்றுமதி, இறக்குமதி இந்த மாதிரி வியாபாரம் செஞ்சுட்டு இந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமா இருக்கும். மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்புல கவனத்தை செலுத்தி படிக்க வேண்டிய வருடம் இது. உங்களுக்கு சோம்பேறித்தனம் அடிக்கடி தலை தூக்கும். படிப்புல கவனம் இல்லாம டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க. செல்போன் அதிகமா பார்க்காதீங்க. நல்ல நண்பர்களோட சேருங்க. கெட்ட சவகாசங்களை ஒழிச்சிடுங்க. படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா உங்களுடைய படிப்புல இருந்து கவனம் சிதறதுக்கு இந்த வருடம் வாய்ப்புகள் இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யலைனாலும் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும், ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு 60% நற்பலன்களை கொடுக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைகிறது. நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.